வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் மாதவன். நான் பெங்களூர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். இந்த தலைப்பு மனதின் இசைவு என்பது பற்றி அல்லது மனம் என்பதை பற்றி வச்சுக்கலாம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இது தெரியும். இந்த மனதை செம்மைப்படுத்துவது என்பது என்ன? செம்மைப்படுத்துவதுன்னா செழிப்பாக வச்சுக்கிறது, இல்லை சரியாக வச்சுக்கிறது, நல்லா வச்சுக்கிறது. செம்மைப்படுத்துவதற்கு ஒரு விஞ்ஞான விளக்கு என்னன்னா, டியூன் பண்ணுறது. உங்கள் மனதை நீங்கள் டியூன் செய்துவிட்டால் மந்திரங்கள் தேவையில்லை. அதுதான் அர்த்தம். அதுக்கு டியூன் செய்கிறது அப்படிங்கிறதுக்கு தமிழில் இசைப்படுத்துதல், இசைவாக இருத்தல். இதுதான் என்ன சொல்கிறது, ஃப்ரீக்வன்சி மேட்சிங். இறைவனோட ஃப்ரீக்வன்சிக்கு உங்கள் ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணிங்கன்னா அது இசைவாக இருக்கும். அப்பொழுது தான் நீங்கள் மனதை செம்மைப்படுத்துவதாக இருக்கும். ஆக இந்த மனதின் இசைவை செம்மைப்படுத்துவதை தான் நாம் அகத்தவம், தியானம் என்ற பல பெயர்களில் அழைக்கிறோம். அது ஒரு பக்கம். இப்போது இந்த மனம் என்கிறத பற்றி நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோமே. ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார், ஐயா சில புக்கெல்லாம் படிக்கிறேன், சில சொற்பொழிவெல்லாம் கேட்குறேன். கேட்ட பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக விளங்க மாட்டேங்குது. அது எப்போ தெரியுதுன்னா, இன்னொரு நண்பர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, ஐயா நீங்கள் படிச்சிங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, நான் எதை சொல்கிறது, நல்லா எழுதியிருக்காரு, சூப்பராக எழுதியிருக்காரு அப்படி தான் சொல்ல வருதே தவிர அவர் என்ன சொல்ல வந்தார், என்ன சொன்னார், அதை சொன்னதில் எந்த கருத்து எனக்கு ஏற்புடையதாக இருந்தது, எந்த கருத்து எனக்கு மாற்று கருத்தாக இருந்தது, அது அப்படிலாம் சொல்ல முடியலையே. ஏன்? அது உங்கள் பழக்கம். ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது ஒரு புக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த புக்கு ஒரு சாப்டர் முடிஞ்ச பிறகு ஒரு 5-6 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் அந்த சாப்டர்லேயே இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கு பதிலை தேடி அதை அண்டர்லைன் பண்ணி அல்லது ப்ராக்கெட் போட்டு இந்த கேள்விக்கு இந்த பதில், இந்த கேள்விக்கு இந்த பதில் அப்படின்னு நம்ம அதை மனப்பாடம் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவோம். ஒருவேளை அந்த லிஸ்ட்டில் இல்லாத கேள்வி கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை புக்கில் இல்லாத ஒன்றை ஒரு கேள்வியாக கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இல்லை தெரிஞ்ச கேள்வி தான், தெரிஞ்ச பதில் தான், அந்த பதிலை இன்னும் கொஞ்சம் எப்படி கொஞ்சம் கூட்டி விளக்கி சில உதாரணங்களோடு சொல்ல முடியும் அப்படிலாம் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணல. பொதுவாக கேள்வி பதில், கேள்வி பதில் அது சொன்னாங்கன்னா கரெக்டு, மார்க்கு போயிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ சப்ஜெக்ட் கேட்குறோம், எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன பேச வந்தாங்க, எனக்கு அதில் என்ன தேவை, அதை பேசுனாங்களா அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆகையால் அந்த நண்பருக்கு நான் ஒரு ஐடியா சொன்னேன், பாருங்கள் இது எல்லாருக்கும் இருக்கிறது தான், உங்களுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி இருக்குது. அதுவும் கூகுள் சர்ச் என்ஜினில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அது 1000 கோடிக்கு மேலே கிடைக்கும். ஆக நீங்கள் ஒரு பிரின்சிபல் வச்சுங்க, ஒரு கோட்பாடு என்னென்னா, 3 கேள்வி கேளுங்க, அந்த 3 கேள்விக்கு பதிலை கண்டுபிடிங்க. அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா
உங்களுக்கு பாதி சப்ஜெக்ட் தெரிஞ்ச மாதிரி. என்ன கேள்வி, என்ன இது அப்படின்னு. ஐயா, எந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னால் தலைப்புன்னு ஒன்று இருக்கும், டாபிக். அந்த தலைப்பு முதல்ல புரிஞ்சுக்குங்க. ரைட்? அந்த தலைப்பு புரிஞ்சாதான் உங்களுக்கு அதுக்கு உரிய பதிலை தேடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது மனம் என்பதை பற்றி பேச சொன்னாங்க. எப்படி பேசலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு. ஓகே, பரவாயில்ல. இந்த மனமே எடுத்துக்கலாம் ஒரு சப்ஜெக்டாக. முதல்ல என்ன, மனம் என்றால் என்ன, மனம் ஏன், மனம் எப்படி, இந்த 3 பதிலை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதி சப்ஜெக்ட் தெரிஞ்ச மாதிரி. இப்போ நானே உங்களுக்கு அதை விளக்கமாக சொல்கிறேன். மனம் என்றால் என்ன, அதை பற்றி விளக்க வந்தவங்க 1008 சொல்லுவாங்க, 58 சொல்லுவாங்க, என்னென்னோ சொல்லுவாங்க. நமக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். இது ரொம்ப தெளிவாக எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நம்மக்கிட்ட 5 புலன்கள் இருக்கிறது இல்லையா? அந்த கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் அப்படிம்பாங்க. மனம் என்பது ஒரு 6வது புலன். அதுதான் மனிதனை 6 அறிவு படைத்தவன் என்று சொல்லுவது. 6வது புலன் அறிவு ஆராய்ச்சிக்கு பயன்படுவது. அந்த 6வது புலனோட பெயர் மனம். மனம் மனம் அது 6வது புலன். ஆமாம், புலனுக்கு எட்டாதவை எத்தனையோ இருக்கிறது. இந்த வானத்தை அண்ணாந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நட்சத்திரம் இருக்கு. அந்த கடல் வானத்தை தொடும் இடத்துல என்ன இருக்கிறது, உங்கள் மனதிலே என்ன இருக்கிறது. இதெல்லாம் எந்த புலன் உனக்கு சொல்லும்? எந்த புலனும் சொல்லாது. ஆனால் மனம் என்கிற 6வது புலன் சொல்லும். அதற்காகத்தான் மனிதனிடம் மனம் என்ற ஒன்று இருக்கிறது. சடனாக அவர் கேட்பார், என்ன சார் நீங்கள் மனுஷனுக்கு மட்டும் மனம்ன்றீங்க, வேற உயிரினங்களுக்கு மனம் இல்லையா, இல்லை அந்த ஜட பொருளுக்கு மனம் இல்லையா? இல்லை 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 இல்லை, அதுக்கு மனம் இருக்குது. ஆனால் அதுக்கு வேறு வேறு பேரில் இருக்குது. அந்த பேரை வச்சு நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இரும்புக்கு ஒரு தன்மை இருக்குது, தங்கத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, தகரத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை அதன் மனம். நாய்க்கு ஒரு தன்மை இருக்குது, பாம்புக்கு ஒரு தன்மை இருக்குது, புலிக்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை அதன் மனம். ஆனால் மனிதனுக்கு கூடிய தன்மை ஆகிய இந்த மனம் அங்கு எங்கும் இல்லை, மனிதனிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஆக மனிதன் என்பவன் புலன்களால் தொடப்படாத இடங்களையெல்லாம் தொட்டு அதை நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறான். இன்றைய விஞ்ஞான உலகம் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது ஜட பொருள்களால் அல்ல, உயிர் பொருள்களால் அல்ல, மனிதன் மனதினால்தான். ஆக மனம் என்றால் 6வது புலன். மனம் என்பது இன்னொரு வேற மாதிரி சொல்லலாம். எப்படின்னா, அது ஒரு பாலம். என்ன பாலம்? பாலம் என்றால் இணைப்பது, ஒன்று இன்னொன்றுக்கு இணைப்பது. மனிதனை இறைவனிடம் இணைக்கும் ஒரு பாலம்தான் மனம். மனம் அறிந்தால் மகேசனை அறியலாம். ஆக இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் இந்த பாலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். மனிதனாகிய நாம் இறைவனாக அடைவதற்கு இந்த பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். மனம் என்றால் என்ன? அது ஒரு புலன், அது ஒரு பாலம். ரைட்?
இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனம்னா யாராவது கேட்டால் சொல்ல முடியும். ரெண்டாவது, மனம் ஏன், எதுக்கு மனம்? மனமெல்லாம் இருக்க முடியாதா? மனம் என்பது ஆற்றலின் பரிமாற்றம். என்னிடம் ஒரு ஆற்றல் இருக்கிறது, பிரபஞ்சத்திடம் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலோடு கலந்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக வேண்டப்பட்டது தான் மனம். உங்கள் உடம்போட டெம்பரேச்சரு 98.6 degrees Fahrenheit அப்படின்பாங்க. வெயில் ஜாஸ்தியாக இருந்தாலும், மழை ஜாஸ்தியாக இருந்தாலும், குளிர் ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்கள் உடம்போட டெம்பரேச்சர் அதுதான் கான்ஸ்டன்ட். அது எப்படி கான்ஸ்டன்ட் இருக்க முடியும் என்றால் ஆற்றல் பரிமாற்றம். உடம்புல இருக்கிற சூடு வெளியே போகுது, வெளியில் இருக்கிற குளிர்த்தி உள்ளே வருது, இல்லை உடம்புல இருக்கிற குளிர் வெளியே போகுது, வெளியில் இருக்கிற சூடு உள்ளே வருது, அதால் வியர்க்குது. அது எவ்வளவு நடக்குது, அதை நீங்கள் கவனித்தா தெரியும். உணவை உண்கிறோம், அது உயிராக மாறுகிறது. ஆற்றல் பரிமாற்றம். இந்த ஆற்றல் பரிமாற்றத்தை பற்றி பேசும் பொழுது நமது முன்னோர்கள் எல்லாரும் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க ஹிண்ட்டுன்னா, ஆற்றல் என்றாலும் அறிவு என்றாலும் ஒன்று தான். ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு பக்கம் கிடையாது. அதுபோல் இந்த ஆற்றல்னு சொன்னால் அதில் அறிவு இருக்குது, அறிவுன்னு சொன்னால் அதில் ஆற்றல் இருக்குது. இதுதான். ஆக ஆற்றலின் பரிமாற்றம் என்றால் அறிவின் பரிமாற்றம் என்று கூட அதற்கு பொருள் உண்டு. ஆக மனம் என்பது அறிவின் பரிமாற்றம். என் அறியாமையை போக்கி அந்த அறிவை தருவது அறிவின் பரிமாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, வயசு கூட கூட உங்கள் அறிவு கூடுதா இல்லையா? முன்னெல்லாம் எது சரி எது நிஜம் அப்படின்னு நினச்சதெல்லாம் இப்போ மாறி போகுதா இல்லையா? 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னால் செய்ய முடியாதவை என்று கருதப்பட்டதெல்லாம் இன்றைக்கு நம்ம செய்கிறோமா இல்லையா? மனம் ஏன் என்றால் அது அறிவு பரிமாற்றத்துக்கு தேவைப்படுகிறது. அப்புறம் மனம் எப்படியே வேலை செய்யுது? மனம் எப்படி வேலை செய்யுதுன்னா தூண்டுதல். வெயில் ஜாஸ்தியாச்சுன்னா மழை பெய்யுது இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு தூண்டுதல். நான் ஒரு வேலை செய்யணும்னா எனக்கு ஒரு தூண்டுதல் வேணும். அந்த தூண்டுதல் இரண்டாக இருக்கிறது. ஒன்று பிறர் மன தூண்டுதல், அல்லது இந்த என்விரான்மெண்ட் சொல்கிறேன் இல்லையா, சந்தர்ப்ப சூழ்நிலை தூண்டுதல். இன்னொன்று சுயமான தூண்டுதல். எனக்குள்ளேயே ஒரு தூண்டுதல் இருக்குது. எப்பா நான் அதை பண்ணணும், நான் இதை பண்ணணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், என் குடும்பத்தை பார்த்துக்கணும், என் பிள்ளைங்களை பார்த்துக்கணும், இந்த நாட்டை பார்த்துக்கணும், அப்படி என்னென்ன ஒரு தூண்டுதல். ஆக மனம் எப்படி இயங்குகிறது என்றால் அது தூண்டப்படுவதால் இயங்குகிறது. அது பிறர் தூண்டுதலாக இருக்கலாம், இயற்கையின் தூண்டுதலாக இருக்கலாம், அரசாங்கத்தின் தூண்டுதலாக இருக்கலாம், அல்லது என்னுடைய உள் மனதின் தூண்டுதலாக இருக்கலாம். தூண்டி 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 என் மனம் செயல்படுகிறது. இதுதான். ஸோ மனம் என்றால் என்ன? ஆறாவது புலன். மனம் ஏன்? அறிவு பரிமாற்றம். மனம் எப்படி? தூண்டுதலால் இயங்கும் ஒன்று. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அன்றவர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த 26 மே மாதம், இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதுக்கு பேர் மனதின் மேலாண்மை. சென்னையில் உள்ளவங்கெல்லாம் கலந்துக்கணும் எனக்கு ஒரு ஆசை. தயவுசெய்து கலந்துக்குங்க. அதை பற்றி ஏதாவது தெரியணுன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த கருத்தரங்கு இலவசம், யார் ஒன்றா வரலாம். காலை தேநீர், மாலை தேநீர், மதியம் உணவு. அது மட்டும் இல்லை, இன்னொன்று முக்கியமானது, வர்றவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு புத்தகம்
கொடுக்குறதா இருக்கும். 200 பேஜ் இந்த புத்தகம். இதில் இவங்கெல்லாம் கட்டுரை சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த கட்டுரையெல்லாம் தொகுத்து கொடுக்க போகிறோம். இதில் தமிழ் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. அதுவும் டாபிக் வந்து மைண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதால பல வகையான புது கருத்துக்களை புது மாதிரியாக சொல்லியிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய சில தலைப்புகளை உங்களுக்காக நான் படிக்கிறேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கு சில ஐடியா கிடைக்கும். தமிழில் வந்து மனதின் மேலாண்மை, நான் என்னும் வேதாத்திரிய மனம், மனிதன் இயக்கமும் மேலாண்மையும், இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தின் தேவை, மனதின் மேலாண்மை, மனம் என்னும் மந்திர சாவி, மனதின் இயக்கமும் மேலாண்மையும், மனதிற்கும் அறிவிற்கும் உள்ள தொடர்பு, மனமே கடவுள், மனம் இயற்பியல். ஆங்கிலத்தில் இருக்கு மைண்ட், த சயின்ஸ் ஆஃப் மைண்ட், மைண்ட் மேனேஜ்மெண்ட், வேதாத்திரியன் பாசிட்டிவ் சைக்காலஜி, மைண்ட் டைனமிக்ஸ், மைண்ட் நோட்ஸ், மேனேஜ்மெண்ட் பை மைண்ட், ட்ரைனிங் ஆஃப் மைண்ட், வேதாத்ரி மைண்ட் டைனமிக்ஸ், அட்வான்ஸ்மெண்ட் இன் நியூரோசைன்ஸ், மைண்ட் டைனமிக்ஸ் அப்படின்னு. ஆக இந்த புத்தகம் உங்களுக்கு இலவசமாக தரப்படுகிறது, கலந்து கொள்பவர்களுக்கு மட்டும். இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், அங்கே நிறைய இடம் கிடையாது, கொஞ்சம் கம்மியான இடம் தான் இருக்குது, ஒரு சின்ன ஹால். ஆக யார் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிவிடுங்க. அப்போது அதுக்கு மேலே வரவங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்கள் சொல்லாமல் முகலாம் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். அது நண்பர்களே, மனம் மகேசனை அறியும் வழி, அதை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டத்திலே மனம் என்பதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்பதற்கு உங்கள் சிந்தனை தூண்டுதலாக இந்த கருத்தரங்கு அமையும் என்பது நிச்சயம். ஆக ஏதாவது கேள்வி, கருத்து இல்லை புரியல அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். மாதவன் 9886067232. இந்த கருத்தரங்கு சென்னையில் அவை சண்முகம் சாலை ஏஐடிஎம்கே ஆஃபீஸ் பக்கத்தில் காலை 10க்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடியுது. எல்லாம் உங்களுக்காக. வாருங்கள், சந்திப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.